நல்ல ஒரு மட்டன் கிளியர் சூப் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 பீஸ் ஆஃப் போன்ஸ் வச்சு பண்ணது. இட்ஸ் ரியலி குட் ஃபார் கிட்ஸ். எப்படி பண்ணோன்னா, ஆக்சுவலி நம்ம ரெசிபி எடுக்கிறதெல்லாம் போடல. நம்ம எப்படி பண்ணோன்னு நமக்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இன்னொரு நாள் செய்யும்போது மறந்து போயிடும். ஸோ ஒரு 5 பீஸ் ஆஃப் மட்டன் போன்ஸ், அதுவும் எனக்கு இந்த வாட்டி வாங்கும்போது ஒரு நல்லி கிடச்சிது. அப்புறம் இது 2 தான் மேஜர் போன்ஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு சைட் போன்ஸ். அதுலேருந்து ஒரு 4 போன் எடுத்துக்கிட்டோம். மொத்தமாக 5 போன்ஸ் பாத்திரத்தில் போட்டுட்டு, எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை, பாத்திரத்தில் போட்டு இவ்வளோ தூரம் தண்ணி வச்சுட்டு, அதுக்குள்ளே வந்து வெங்காயம் ஒரு 1/4 வாசிக்கு கம்மியான வெங்காயம், ஒரு அரை தக்காளி வெட்டி போட்டுட்டு, மிக்சர் ஜாரில் வந்து 2 ஸ்பூனு வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு, ஒரு வரமிளகா, சின்ன வரமிளகா, இவ்வளோ தான் சைஸ் இருந்தது. அந்த வரமிளகா போட்டு, இஞ்சி கொஞ்சம், 2 பூண்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிட்டு, ரொம்ப நல்லா இல்லை, ஒரு குறகுறன்னு அரைச்சி உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு விசில் ஒரு 15 விசிலுக்கு மேலே விட்டுருப்போம். இந்த நல்லியில் பார்த்திங்கன்னா எடுத்து தட்டும்போது அது அப்படியே விழுந்துருச்சு. அந்த மாதிரி வெந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுனால இது இப்படியே கொடுத்தோன்னா கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. கொத்தமல்லி தழை அப்படியே ஒரு 2 செடி உள்ளே போட்டாச்சு. அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இப்படி வந்தாச்சு. நான் ஒரு இன்க்ரீடியன்ட் விட்டுட்டேன், மிளகு. ஸோ மறுபடியும் சொல்லுவோம், மிக்சர் ஜாரில் என்னென்ன போட்டோன்னா, இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு. அதுக்கப்புறம் மிளகாய் வந்து ஆப்ஷனல். நான் இவங்க கொஞ்சம் காரம் வேணும்ன்ட்டு ஜஸ்ட் ½ சில்லி மட்டும் போட்டிருந்தேன். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டு விசில் விட்டு ஃபில்டர் பண்ண அப்புறம் இந்த லைட் பெப்பர்ஸ்லாம் வரும். பட் தட்ஸ் ஃபைன். பட் இட்ஸ் அ கிளியர் ஒன். அப்படியே குடிச்சிட்டோன்னா சளி பிடிச்சிருந்தா பெஸ்ட் ரெமடி. நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்து ட்ரை பண்ணணும். பாய்.